ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐ பில்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பயர் ஆன் த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 36 அண்ட் 37 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 35 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலனா செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம அர்மாண்டோ தான் காமிக்கிறாங்க. அர்மாண்டோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ஸ்ட்ரீம் இன்ஜினோட மெயின் கோர திருடுனது பார்த்தீங்கன்னா, டியூக் எஸ்கார் தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்மள எல்ட்ரியா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எது டியூக் எஸ்கார் எது எப்படி திருடினாரு? அவர் மிகப்பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஆமா யார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஐஸ்லேண்ட் சிட்டில ஒரு காலத்துல அவரு நோபலா தான் இருந்தவரு. ஆனா நான் அல்கெமில மிக சிறந்தவரு. இங்க இருக்கிற நெறைய காம்படிஷன்ல எல்லாம் அவரு தான் ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்லாம இங்க இம்பீரியல் கேசல்ல எல்லாம் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ அதுலயும் அவரு தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கிங் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு டெரிட்டரி குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரிசோர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணாரு. அப்படிங்கிற மாரிலாம் எல்ட்ரியா சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய ரிசர்ச்சர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆமா அந்த டெரிட்டரி எங்க இருக்கு? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு சொல்றாங்க, நம்ம ஐஸ்லேண்ட் சிட்டிக்கு மேல தான் இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம எல்ட்ரியா வந்து சொல்லிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் மெய்டு வந்து சொல்லிருக்காங்க, இது உங்க அப்பாவுக்கு கீழ வராது. இது உங்க அப்பாவோட எனிமிக்கு கீழ போகும். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா டெலோரஸ் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இந்த டெலோரஸ் அப்புறம் ஹீரோட அப்பா இவங்கலாம் சேர்ந்து ஒரு கிங்குக்கு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஆமா டெலோரஸ் எல்காவ பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேனே. எங்க அப்பா கூட சொல்லியிருக்காரு. எப்போதும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே கிங்கு கீழ வேலை பார்க்கறனால நம்ம சமாதானமா போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. இத கேட்டுட்டு மெய்டு வந்து சொல்லியிருப்பாங்க, ஆமா உங்க அப்பாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் எப்போ ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் மெய்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்றான், அத பத்திலாம் நம்மளுக்கு கவல கிடையாது. நம்ம டியூக் எஸ்கார தான் போய் நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு முறைச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? மிகப்பெரிய ஒரு கோரைய திருடி இருக்கிறான் அவன். இந்த கியர் செட் எவ்வளோ விலை மதிப்பற்றது தெரியுமா? அத போயிட்டு அந்த நாசமானவன் கேவலமா ஒரு ஸ்டாச்சுக்காக பயன்படுத்தியிருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் காண்டாகுறாரு. இந்த டயத்துல தான் எல்ட்ரியா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ஏன் புதுசு புதுசா பிரச்சனை வளர்த்துட்டு போறீங்க? அவன்லாம் மிகப்பெரிய ஆளு. அவனையெல்லாம் நீங்க தொடணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அந்த டயத்துல தான் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த டிராகன் கிறிஸ்டல் ஓருக்காக அந்த லூசு பய இந்த கியர் செட்ட திருடியிருக்கான். இது எவ்வளோ விலை மதிப்பற்றதுன்னு அவனுக்கு தெரியல. இதுக்காக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம லிசா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள வேணுக்குனே கொலை பண்ணிட்டான். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அர்மாண்டோ வந்து சொல்றான், ஆமா நீங்க டியூக் எஸ்கார எதுத்துக்கிட்டு போவீங்களா? கவலைப்படாத. அவனுக்கு எனக்கு இப்போ தனிப்பட்ட பிரச்சனையா மாறிடுச்சு. ஸோ அதனால கன்ஃபார்மா அவன நான் தோற்கடிப்பேன். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் இன்ஜினோட மெயின் கோர் அந்த கியர் செட்ட வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். உனக்கு தெரிஞ்ச வரை ஏதோ ரிசர்ச் நோட்ல அவர் எழுதியிருந்தாங்களா? அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்மளோட அர்மாண்டோ வந்து சொல்றான், ரிசர்ச் நோட்லலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. நானும் தேடி பார்த்துட்டேன். ஆனா என்ன எப்போதும் லிசா வந்துட்டு நம்மளோட டார்வன் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, எப்போதும் பேசிட்டு இருப்பாரு. அவர் தான் உருவாக்குனதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய அர்மாண்டோ வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், சரி வா நம்ம அவர போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அர்மாண்டோ சொல்றான், நான் பல வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். அவர் ஒத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்றான், நான் அவரோட ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். நீங்க ட்ரை பண்ணாலும் அதே கதி தான் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, ஒரு வாட்டி ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு, இப்ப நம்மளுடைய டுவாவன் மாஸ்டர் கிட்ட போறாங்க. அதான் டுவாவன்னாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கிராஃப்ட்ஸ்மேன்ல மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய எல்ட்ரியா சொல்றாங்க, அங்கிள் நம்மளோட யங் மாஸ்டர் வந்து வந்திருக்காரு. இந்த சிட்டில ஆட வந்திருக்காரு. அவருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து சொல்றாரு, நான் இவர பத்தி நெறையவே கேள்விப்பட்டுருக்கேன். இதேமாரி பல நோபல்ஸ் வந்து கரப்ட்டடா இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டுருக்கேன். மக்களுக்கு நெறைய நல்லது பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டுருக்கேன். அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஆமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய எல்ட்ரியா சொல்றாங்க. அத கேட்டு அவரு வந்து சொல்றாரு, சரி லார்டுனா என்ன பண்ணணும்? மக்கள போய் பார்க்கணும். நான் வெறும் கிராஃப்ட்ஸ்மேன் தான்ப்பா. என்னைய பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படிங்கிற மாரி அவரு கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு சொல்றான், ஆமா நான் ஒரு லார்டு தான். மக்களோட நல்லத பூர்த்தி பண்றது தான் என்னோட வேல. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டும், நல்ல குளோத்தும் குடுக்குறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாவே இருக்கு. ஆனா, அதுக்கு தான் உங்களோட உதவி தேவைப்படுதே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன உளறிட்டு இருக்கான்? நான் வந்து கிராஃப்ட் பண்றேன். நான் ஆயுதம் தயாரிக்கிறவன். நான் எப்படி இதெல்லாம் உருவாக்க முடியும்? அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இதேமாரி லீசல் வந்துட்டு உங்கள்ட்ட இந்த ஸ்ட்ரீம் இன்ஜினோட மெயின் கோர் டிசைன் உங்கள்ட்ட குடுத்துருப்பாங்கல்ல. அந்த டிசைன எங்களுக்காக உருவாக்கி தர முடியுமா? அது ஒரு ரிப்ளிகா மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அத கேட்டு அவரு ஷாக் ஆயிட்டு, ஒழுங்கு மரியாதை வெளிய போயிருங்கடா. இனிமே உங்கள இங்க பார்க்கவே கூடாது. நான் அதுமாரி இத பண்ணியும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏன் இத மாரி சொல்றீங்க? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, லீசல எதுக்காக அந்த நோபல் கொன்னாங்க? இதேமாரி பார்த்தீங்கன்னா, டிராகன் கிறிஸ்டலால செஞ்சதுனால தானே, இந்த நோபலோட பேராசைனால தான் அவள வந்து கொன்னுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு நானும் ஒரு விதமான காரணம் அப்படின்னு எனக்குள்ள கில்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ, அதனால இத நான் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இத கேட்ட அர்மாண்ட் வந்து சொல்றான்,
கிராஃப்ட்ஸ்மேனோட வேலை என்னன்னா, நாங்க என்ன சொல்றோமோ அத நீங்க செய்றதான். உங்களோட தர்மத்த நீங்க மீறாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி தர்மம்லாம் இருந்துட்டு போகுது, கிளம்பு. அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சு அனுப்பிச்சு விட்டுர்றாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, இப்போ உங்கள்ட்ட டிராகன் கோர் அந்த டிராகன் கிறிஸ்டல் இருந்தாலுமே உங்களால மிகப்பெரிய அளவுல பண்ண முடியாது. ஏன்னா மத்த நோபல்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீங்க ஏன் டிராகன் கிறிஸ்டல்லே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வேற எது மூலியமா பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, "நீ என்ன சொல்றன்னே புரியல" அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றான், "இதேமாரி நீங்க அந்த டிராகன் கிறிஸ்டல்ல பண்ணா மட்டும் தான் அது ஒர்க் ஆகுமா? வேற எது மூலியமா பண்ணா அது ஒர்க் ஆகாதா? ஏன் நீங்க ஒரு நார்மல் அயன வச்சு ட்ரை பண்ணுங்களேன். அந்த அயன வச்சு ட்ரை பண்ணாலுமே இது ஒர்க் ஆகும் தானே?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு அவர் ரொம்ப காண்டாயிட்டு சொல்றாரு, "அயன்லாம் அவ்வளோ ஈஸியா உருக்க முடியாதுடா. எப்புட்றா உருக்க முடியும்னு நீ நினைக்கிற? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? என்ட்டயே நெறைய அயன்லாம் இருக்கு தம்பி. ஆனா அதெல்லாம் ஏன்ஷியன்ட் டிராகனோடைய நெருப்பு இருக்குல்ல, அத வச்சு தான் நம்பளால உருக்க முடியும். நார்மலா உருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட்டு யார்கிட்டயுமே இல்ல." அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓ! ஏன்ஷியன்ட் டிராகன் ஒரு ரேஸ் வேற இருக்குதா? ஓகே. நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த உலகத்துல என்னென்னவோ இருக்குது. சரி இதையும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "ஆமா, இங்க ஒரு ஃபர்னஸ் வச்சிருக்கீங்கல்ல, இந்த ஃபர்னஸ்லயே நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் அது உருக்காதா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவன் சொல்றான், "இந்த ஃபர்னஸ் வந்துட்டு லோ டெம்பரேச்சர் தான்ப்பா. இது அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சருக்கு போவாது. இதுவரையும் யாரும் அந்த அளவுக்கு உருவாக்குனதில்ல. கான்டினென்ட்லயே பார்த்தீங்கன்னா யார்ட்டயுமே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சப்போஸ் நான் அந்த ஃபர்னஸ உருவாக்கிட்டேன்னா, அந்த அயன உருவாக்குற லெவலுக்கு" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவர் சொல்றாரு, "தம்பி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. ஏன் இத்தன காலமா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எங்களோட டார்பன் இனத்தாலே பண்ண முடியல. நீ என்னப்பா புதுசா வந்துட்டு உளறிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "சப்போஸ் அந்த அயன் கோர் உருக்குற லெவலுக்கு மட்டும் வந்துருச்சுன்னா, நான் அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஃபர்னஸ உருவாக்கிட்டேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டீம் இன்ஜினோட மெயின் கோர பண்ணி தர்றீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ கேட்குறான். அத கேட்டு அவரும் வந்து சொல்றாரு, "சரி தம்பி நான் பண்ணி தர்றேன். அதுல எல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. ஆனா அந்த லெவலுக்கு யாராலயும் உருக்குற லெவலுக்கு உருவாக்க முடியாது தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு அவர கலாய்ச்சு அனுப்பிச்சு விட்டாரு. "கவலைப்படாதீங்க நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு அவர போக சொல்றான். "நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, "சப்போஸ் உன்னால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு, நீ என்ன தெரியுமா பண்ற? இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுற. இனிமே வரக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு டீல் போடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஒத்துக்கிறாப்புல. ஹீரோ வந்து பார்க்குறான், இந்த ஃபர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் போற லெவலுக்கு எந்த விதமான இடமும் இல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னஸ் வந்துட்டு லோ டெம்பரேச்சர்ல இருக்குது. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை டெம்பரேச்சரா மாத்தணும். அதாவது 2 மடங்கா மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் போற லெவலுக்கு நம்ம பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அந்த ஃபர்னஸ போட்டு ஒட்டைக்க ஆரம்பிச்சுடுறான். அங்க இருக்க நம்மளோட எல்ட்ரியாவும், ஆர்மண்டோவும் பார்த்துட்டு இருக்காய்ங்க. "யோவ்! என்னையா பண்ணிட்டுருக்கிற?" அப்படின்னு நம்ம எல்ட்ரி கேட்குறாங்க. "இப்படிலாம் பண்ணீங்கன்னா நம்ம மேல கோவப்படுவாரு." அப்படிங்கிறாங்க. நம்ம ஆர்மண்டோவும் சொல்றான், "இருக்கிறதையும் கெடுத்து விட்டாதய்யா, வாயா போயிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். "நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும்டா, போங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து என்ன தெரியுமா பண்றான், இன்னும் 2 ஓட்டைய சேர்த்து போட்டு விட்டுறான். பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஓட்டை இருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு வைக்கிறது. இன்னும் 2 ஓட்ட பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் போற லெவலுக்கு பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்ஸிஜன் போகாதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு வந்து அந்த லெவலுக்கு பரவ மாட்டேங்குது. ஸோ அதனால தான் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்ஸிஜன் போற லெவலுக்கு 2 ஓட்டைய போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது அதிக லெவல் டெம்பரேச்சர் அடையும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். எல்ட்ரியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ உளறிட்டு இருக்கான். ஒர்க் ஆனா சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "இதெல்லாம் ஒர்க் ஆகும். இந்த டெக்னாலஜி எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாது. இது ஒரு சயின்ஸ்ன்னு நாங்கலாம் சொல்லுவோம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அவரு வந்து பார்க்குறாரு. "சரிப்பா பண்ணிட்டியா? இந்தாப்பா அயன்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்." அப்படின்னு அவரு சொல்லிட்டுருக்காரு. அங்க இருக்க ஃபர்னஸோட ஓட்டைய பார்க்குறாரு. ஐய்யய்யோ! சல்லி சல்லியா நொறுக்கிட்டானுங்களே! டேய் பைத்தியமாடா நீனு! என்ன தைரியம் இருந்தா இதுல 2 ஓட்டைய போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரு காண்டாகுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றான். "நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அந்த அயன் வந்துட்டு உருக்கணும் தானே? உருக்கி காமிங்க. இந்த தடவ கன்ஃபார்ம் உருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கான். "உருக்கலன்னு வச்சுக்க, உன்னைய முறுக்கிருவேன்டா." அப்படிங்கிற மாரி அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. "அதான் இருக்குல்லையா, எல்லாத்தையும் கீழ போட்டில்ல, எடுத்து பொறுக்கி டக்குன்னு போடுயா, ஒர்க் ஆகும்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "சேர்றா பண்றேன். நீங்க இத சொல்றதுக்காக பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர்லாம் கஷ்டப்பட்டு என்ன தெரியுமா பண்றாரு, ஃப்ளேம அதிகப்படுத்திட்டு இருக்காரு. அதே டயத்துல அந்த அயனையும் சைடுல வச்சிருப்பாங்க. இவைங்கலாம் குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஒர்க் ஆகுமா, ஆகாதான்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டே இருந்தா தான் தெரியுது, அந்த அயன் வந்து உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கிராஃப்ட்மேனுக்கும் சரி, அங்க இருக்கிற அர்மாண்டோ, அப்புறம் எல்ட்ரியா இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. "எப்புட்றா இது வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி. இந்த டயத்துல வந்துட்டு நம்ம அர்மாண்டோ கேட்குறான், "ஆமா இது எப்படி வந்துச்சுன்னு?" சொல்லிட்டு. இந்த டயத்துல தான் நம்மளோட ஹீரோ வந்து சொல்றான், "அதான் உருக்கி வந்துருச்சுல்ல, அடுத்து நம்மளுடைய இந்த கியர் செட்டுக்கான வேலைய பாருங்க. எனக்கு ஸ்டீம் இன்ஜினுக்கான கியர் செட் தேவைப்படுது." அப்படிங்கிற மாரி சொல்றான். "சரி இது எப்படி நீ உருவாக்குன?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக்ஸ் தான். இது எப்படி சொல்றது நம்ம உலகத்துல, இது பார்த்தீங்கன்னா காற்ற
வச்சு ஆற்றல் உருவாக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதேமாரி ஆக்சிஜன் சப்ளை இருந்தாலே போதும் ஃப்ளேம் அதிகமாகும். ஸோ அதை வச்சு தான் நான் அதை உருவாக்கினேன். இதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு அந்த கியர் செட்டை மட்டும் பண்ணி தந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறான். சரி நான் பண்ணி தரேன், அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மறுபடியும் நோவில் வந்துட்டு பிரச்சனை போனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்கிறான், கவலைப்படாதீங்க, இனிமேல் எந்த நோம்பலும் வரமாட்டான் என்னையை தவிர அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறான். இதோடய இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.